பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதிலே நான் கர்த்தருக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் அவர் பன்மடங்கு ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த நாளில் இந்த தேவ செய்தியை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம், சமாதானம், சந்தோஷம் கட்டாயம் உண்டாகும். கலங்காதிருங்கள். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் என்று தான் வேதம் சொல்கிறது. கண்டிப்பாகவே இயேசுவை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடையும். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஆகியனாலே இந்த நாளில் இந்த தேவ செய்தியை கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற தேவ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் உண்டாகும், ஒரு வெளிச்சம் உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும், ஒரு சந்தோஷம் உண்டாகும். அப்படி சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இடைபடுவாராக. அவர் நம்மோடு கூட பேசும்படியாக நாமே ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாக நம்மோடு கூட பேசுவார். என்னை மறைத்து இன்றைக்கு உங்களோடு கூட பேசுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். அந்த தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். இந்த பூமி வெந்துருகி சாம்பலாகுமே, சிந்தித்து மனம் திரும்பி அவரை அண்டிக்கொள். விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே, விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே. வேகமாய் வேகமாய் வேகமாய், விரைவுடன் ஓடிவா விண்ணிலே சேரவே. வேகமாய் வேகமாய் வேகமாய். அந்த நாள் இன்ப 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 நாள், எங்கள் இயேசுராஜன் வானில் தோன்றும் நாள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே, என்னை மறைத்து வெளிப்படும், கேட்கிற ஜனங்களை ஆறுதலடைய செய்யும் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஒரு வேத பகுதி தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவ பிள்ளைகள் கவனியுங்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பின் தேவச்சனமே, இந்த வேத பகுதியில் பார்க்கிற பொழுது 2 குருடர்கள் பார்வை இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட போது அவர்களே இயேசுவை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அந்த சத்தம் இயேசுவுக்கு முதலாவது கேட்கவில்லை. அநேகர் தடை பண்ணினார்கள். இந்த இயேசுவை நீ கூப்பிடாத அப்படின்னு சொல்லி பயங்கரமாக தடை பண்ணினார்கள். ஆனாலும் அந்த 2 குருடர்களும் மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி இயேசுவை கூப்பிட்டார்கள். ஏனென்றால் அவர்களுடைய நம்பிக்கை முழுவதும் இந்த இயேசு வந்துவிட்டால் போதும், நான் இயேசுவை நோக்கி கூப்பிடுவேன், இயேசு என் சத்தத்தை கேட்பார், கேட்டு எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், என் கண்களுக்கு ஒரு பார்வையை கொடுப்பார், நானும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் பார்ப்பேன் என்கிற ஒரு அதிபயங்கரமான நம்பிக்கையும் விசுவாசமும் அந்த 2 சகோதரர்களுடைய வாழ்க்கையிலும் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் எத்தனை பேர் தடுத்து நிறுத்தின போதும்,
இந்த இயேசுவை நீ கூப்பிடாத, நீ கூப்பிட்டு உனக்கு என்ன பிரயோஜனம், உனக்கு தான் கண்ணே தெரியாதே, அதுக்கு பிறகு எதுக்கு இயேசுவே இயேசுவேன்னு கூப்பிடுற, கூப்பிடாத, நிறுத்துட அப்படின்னு சொல்லி அநேகர் வந்து தடுத்து நிறுத்தினாலும் அவங்க நம்பிக்கை என்னன்னா, எத்தனை பேர் என்னை தடுத்தாலும் சரி, இந்த இயேசுவை நோக்கி நீ கூப்பிடாதுன்னு சொன்னாலும் சரி, எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, எனக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது, என் சத்தத்தை இயேசு கேட்பார், கேட்டு நிச்சயமாக எனக்கு ஒரு பார்வையை தருவார், எனக்கும் விடுதலை வரும். இந்த அதட்டுகிற மனிதர்களால், இயேசுவை கூப்பிடாதே என்று சொல்கிற இந்த மனிதர்களால் எனக்கு பார்வை கொடுக்க முடியாது. ஆனால் இயேசு ஒருவரால் எனக்கு பார்வை கொடுக்க முடியும் என்கிற முழு நம்பிக்கை இயேசு மேலே அவனுக்கு இருந்தது. அதனால தான் அவன் இயேசுவை நோக்கி கூப்பிட்டான். எப்படி கூப்பிடுகிறானாம்? ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் பார்வை இல்லாமல் இருக்கிறோம், வேதனையோடு இருக்கிறோம், பல நாட்களாய், பல மாதங்களாய், பல வருஷங்களாய் பார்வை இல்லாமல் தெருவில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு பரியாசமும் நிந்தனையும் அவமானம் தான் அதிகமாக இருக்கிறது. அநேகர் எங்களை கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தடுத்து நிறுத்துகிறார்கள். எங்களுக்கு தான் கண்ணு தெரியாதே என்று சொல்லி எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள். பல வருடமாக இதே இடத்துல தான் நாங்கள் ஆண்டவரை பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது, உம்மால் என் கண்களுக்கு பார்வை கொடுக்க முடியும், உம்மால் எனக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும், ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி நம்பிக்கையோடு அந்த ரெண்டு பேருமே தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். பாருங்க என் அன்பின் தேவச்சனமே, முதலாவது அந்த சத்தம் இயேசுவுக்கு கேட்கல, ஆனாலும் மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி இவர்கள் நம்பிக்கையோடு கூப்பிட்ட போது அந்த இயேசுவுக்கு இவர்கள் கூப்பிட்ட சத்தம் கேட்டது. என் அன்பின் தேவச்சனமே, அவர் உடனடியாக அவர்களை கூப்பிட்டு சொன்னார், நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே, என் கண்களுக்கு பார்வை வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். என் கண்களுக்கு பார்வை வேண்டும் ஆண்டவரே. பல வருஷமாக நாங்கள் கண்ணு தெரியாமல் இருக்கிறோம், ஒரு குருடனாகவே இருக்கிறோம், எங்களுக்கு பார்வை வேண்டும் என்று சொல்லி கேட்டார்கள். நானும் மற்றவர்களைப் போல நல்லா இருக்கணும் ஆண்டவரே, நாங்களும் ஆசீர்வாதமாக இருக்கணும், நாங்களும் இந்த உலகத்தை பார்க்க வேண்டும், உலகத்தில் நடக்கிற எல்லாவற்றையும் நாங்களும் பார்க்க வேண்டும், மற்றவர்களைப் போல நாங்களும் கண் பார்வை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும், நாங்கள் உண்மையே நம்பி நிற்கிறோம், எங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரே, மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். மனிதனால் கூடாதது தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது, அதை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். எத்தனையோ பேர் பிரசங்கம் பண்ணி இருக்கிறாங்க. நாங்கள் ஒருவேளை கண் தெரியாமல் இருந்தாலும் எங்களுக்கு காது தெளிவாய் கேட்டது. எத்தனையோ ஊழியக்காரர்கள் பிரசங்கம் பண்ணினதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கையில தான், மனிதனால் கூடாதது தான், இந்த அதட்டுகிற மனிதனால் கூடாதுதான், இயேசுவனுக்கு கூப்பிடாது என்று சொல்கிற இந்த மனிதர்களால் எனக்கு அற்புதம் செய்ய முடியாதுதான், ஆனால் இயேசுவால் கூடும் என்கிற அந்த நம்பிக்கை எங்களுக்குள்ள இருக்கிறது, அந்த விசுவாசம் இருக்கிறது. அதனால தான் நாங்கள் உண்மை கூப்பிட்டோம், ஆண்டவரே எங்களுக்கு பார்வை வேண்டும், எங்களுக்கு பார்வை வேண்டும் ஆண்டவரே, எங்களுக்கு மனமிறங்கும் என்று சொல்லி இயேசுவை நோக்கி அவர்கள் கூப்பிட்டு கெஞ்சின போது என் இயேசு மனது உருகினார். உடனே அவர்களுக்கு பார்வையை கொடுத்தார். என் அன்பின் தேவச்சனமே, அந்த ரெண்டு குருடர்களுடைய கண்களுக்கு ஒரு பார்வை கொடுக்க காரணம் என்ன? அவர்கள் இயேசுவை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இயேசுவை தேடினார்கள், அவர்கள் இயேசு மேல நம்பிக்கை வைத்தார்கள், அவர்கள் இயேசு மேல விசுவாசம் வைத்தார்கள், அவர்கள் வசனத்தை நம்பினார்கள், அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை முழுமையாக இருந்தது. இந்த ரெண்டு பேரும் ஒருமனப்பட்டார்கள், அந்த ரெண்டு பேரும் ஒரு மனதோடு கூப்பிட்டார்கள்.
அந்த 2 பேருடைய சத்தத்தை தேவன் கேட்டார். 2 பேருக்குமே பார்வை கொடுத்தார். என் அன்பின் தேவ ஜனமே, கலங்கி போய் இருக்கிற உங்க வாழ்க்கையில, ஐயோ எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா, எனக்கு ஒரு வாழ்வு வந்துடாதா, எனக்கு ஒரு காரியம் ஜெயம் ஆயிராதா என்று சொல்லி எந்த காரியத்திலே ஒரு அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, ஒரு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற தேவ ஜனமே, கலங்கி போய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, எனக்கும் சில காரியங்கள் ஜெயமாக முடியணுமே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு ஜெயம் முடியணுமே, என் சொத்து பிரச்சனையில் ஒரு ஜெயம் வரணுமே, ஆண்டவரே எனக்கு இருக்கிற நெருக்கத்தில் ஒரு ஜெயம் வரணுமே அப்படின்னு கலங்கி போய் இருக்கிறீங்க பாருங்க. இந்த கலக்கத்தில் இருக்கும்போது இன்றைக்கு அநேகர் செய்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? சில சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கங்கள் இருக்கும்போது அநேகர் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா, உடனே ஏதாவது ஒரு நல்ல ஊழியக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணிடுவாங்க. ஐயா இந்த காரியத்துக்காக எனக்காக ஜெபம் பண்ணிக்காங்க, நான் இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையில் இருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இருக்கிறேன், இப்படிப்பட்ட வியாதியோடு மரண படுக்கையில் இருக்கிறேன், என்னுடைய கோர்ட்டு கேஸ் இன்னும் முடியவே இல்லை, என்னுடைய டைவர்ஸ் கேஸ் இன்னும் முடியலை, என்ன நடக்கும்னு தெரியல, என் வாழ்க்கையில் நான் பல விதத்தில் போராட்டத்தில் இருக்கிறேன், அது மாத்திரமல்ல நான் சரீர பிரகாரமாக இப்படிப்பட்டதான பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிறேன், எனக்கு இதிலிருந்து விடுதலை வேண்டும் ஐயா, எனக்காக ஜெபிங்க, எனக்காக ஜெபிங்கன்னு சொல்லி அநேக ஊழியக்காரர்களை நம்ம நாடுவோம். அவர்களுக்கு உடனே ஃபோன் பண்ணுவோம், அவர்களும் ஜெபிப்பார்கள். ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, கண்டிப்பாக ஊழியக்காரத்தில் ஃபோன் பண்ணி ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. ஆனாலும் அந்த ஊழியக்காரர்கள் கண்ணீரோடு பாரத்தோடு, ஆண்டவராய் இயேசுவே இவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, இவர்களுக்கு ஒரு நன்மையை செய்யுங்க, இவர்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமாக்கி கொடுங்க, இவங்களுக்கு ஒரு குறை வரக்கூடாது, என்னென்ன காரியத்துக்காக செபிக்க கேட்டார்களோ அந்த காரியங்கள் எல்லாம் நீங்கள் அற்புதமாய் விடுதலையாக்கி கொடுங்கப்பா, ஜெயமாக்கி கொடுங்கப்பான்னு சொல்லி கண்ணீரோடு ஊழியக்காரர்கள் நிற்கும் பொழுது, செபிக்கிற பொழுது அந்த ஜெபத்தை என் தேவன் கேட்டு அநேகருக்கு விடுதலை கொடுக்கிறார். அந்த விடுதலை பெற்றவர்கள்லாம் உடனே ஃபோன் பண்ணி சொல்வார்கள், ஐயா உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், எனக்கு விடுதலை தந்தார், நீங்கள் ஜெபித்தீங்க, எனக்கு ஒரு அற்புதம் நடந்துட்டு, பிசாசு பிடி மாறிட்டு, நான் எதிர்பார்த்த காரியம் பல வருஷமாக நடக்க முடியாத ஒரு காரியம் நடந்தது ஐயா, என் குடும்பத்தில் ஒரு பெரிய கேஸு, கோர்ட்டு கேஸுமா இருந்தது, சில சொத்து பிரச்சனையினால கோர்ட்டு கேஸுமா அலைஞ்சிட்டு இருந்தேன், தேவாதி தேவன் உங்கள் ஜெபத்தை கேட்டு அந்த கேஸ் எல்லாவற்றையும் ஜெயமாக்கி எனக்கு தந்தார், கர்த்தருக்கே நன்றின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா, நீங்கள் எனக்காக ஜெபித்ததுக்காக நன்றின்னு சொல்லி அநேகர் சொல்லுவார்கள். என் அன்பின் தேவ ஜெபம் அது நல்லது, தவறில்லை. ஆனாலும் ஒரு காரியத்தை என் தேவ பிள்ளைகள் புரியணும், அந்த ஊழியக்காரருடைய சத்தத்தை கேட்ட என் ஆண்டவர், சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுத்த ஆண்டவர், அவர்கள் மூலமாய் உங்களுக்கு அற்புதம் செய்த அதே இயேசு ஏன் உங்க சத்தத்தை கேட்க மாட்டாரா? உங்க சத்தத்தை கேட்க மாட்டாரா? உங்க சத்தத்துக்கு பதில் தர மாட்டாரா? உங்க ஜெபத்தை தள்ளிடுவாரா? உங்க சத்தத்தை நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லிடுவாரா? உங்க ஜெபத்துக்கு பதில் வராதா? கட்டாயம் வரும், கட்டாயம் வரும், வராதுன்னு சொல்லவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு என்னன்னு சவுண்டு கொடுத்து ஆகாரத்தை போஷிக்கிற என் தேவன் உங்களையே விட்டுருவாரு? உங்க சத்தத்தையா தள்ளிடுவாரு? உங்க ஜெபத்தை வேண்டான்னு வெறுத்துருவாரா? உங்க சத்தத்தை கேட்க விரும்புகிறவர் அவர், உங்க சத்தத்துக்கு பதில் கொடுக்க தயாராக இருக்கிறவர். என் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? உங்களுடைய விசுவாசம் முழுவதும் இயேசு மேலே இருக்கணும். ஆனால் உங்க விசுவாசம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அந்த ஊழியக்காரர் ஜெபித்தால் சரியாயிரும், இந்த ஊழியக்காரர் ஜெபித்தால் சரியாயிரும், இந்த ஊழியக்காரி ஜெபித்தால் சரியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கை, விசுவாசம் எல்லாமே ஊழியக்காரர்கள் மேல தான் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா?
நீ என்னைக்கு நோக்கி கூப்பிடு, நீ என்ன நோக்கி கூப்பிடு, நீ அறியாததையும் நீ எட்டாததையும் நான் உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவஜனமே, இன்றைக்கு அநேகர் செய்கிற ஒரு காரியம் என்ன? அந்த நம்பிக்கை எங்க இருக்கிறதுன்னா, இன்றைக்கு அநேகருக்கு நம்பிக்கை ஊழியக்காரர்கள் மேலே இருக்கும், ஊழியக்காரிகள் மேலே இருக்கும். ஆனால் இயேசு மேல நம்பிக்கை அதிகமாக இருக்காது. ஆனாலும் என் தேவன் உங்களிடத்தில் விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? உங்க சத்தத்தை என் தேவன் கேட்க விரும்புகிறவர். ஒரு ஊழியக்காரனுடைய சத்தத்தை கேட்க விரும்பின அதே ஆண்டவர், அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்த அதே ஆண்டவர், அவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்த அதே இயேசு கிறிஸ்து ஆனவர் ஏன் உங்க சத்தத்துக்கு செவி கொடுக்க மாட்டாரோ? கொடுப்பார். உங்க விசுவாசம் தேவன் மேல இருக்கணும். உங்க விசுவாசம் நம்பிக்கை எல்லாம் இயேசு மேல இருக்கணும். இன்றைக்கு இயேசு என்ன விரும்புகிறார் தெரியுமா? இந்த கடைசி காலத்தில் இயேசு விரும்புகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? நீ அவரை நோக்கி கூப்பிட வேண்டும், உன் சத்தத்தை அவர் கேட்க வேண்டும், அவருடைய சத்தத்தை நீ கேட்க வேண்டும். உனக்கும் இயேசுவுக்கும் இடையில தான் தொடர்பு அதிகமாக இருக்கணும். நீ இயேசுவோடு தான் இணைந்திருக்கணும். இயேசுவின் சத்தத்தை கேட்பதற்கு நீ ஆயத்தமா இருக்கணும். ஏனென்றால் இயேசு சொல்கிறார், நான் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை, நான் தூங்குவதுமில்லை உறங்குவதுமில்லை, இரவும் பகலும் உனக்காக விழித்திருக்கிறேன். நீ அதிகாலை எழும்பி என்னை நோக்கி கூப்பிடுவாய் என்கிற எதிர்பார்ப்போடு தேவன் காத்திருக்கிறார். எழும்பலையே, நீ உன் மனம் போல எழும்புகிற, எழும்பி உடனே ஒரு ஃபோன் பண்ற, அந்த ஊழியக்காரன் இந்த ஊழியக்காரன் இப்படியே ஃபோன் பண்ற. ஆனால் இயேசு உன்னுடைய சத்தத்தை கேட்பதற்காக அதிகாலையிலே காத்து இருக்கிறார். உன் சத்தத்தை கேட்பதற்கு காத்து இருக்கிறார். உன் வேண்டுதல் என்ன என்பதனை கேட்பதற்கு காத்து இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் நீயோ ஊழியக்காரனை காத்து இருக்கிற, உன் விண்ணப்பத்தை வைக்கிற, 2 நாள் வைக்கிற, 3 நாள் வைக்கிற, பதில் வரலையா விட்டுட்டு நீ ஊழியக்காரனத்தில் உடனே ஃபோன் பண்ணுறேன், உடனே ஊழியக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி ஐயா ஜெபிங்கன்னு சொல்கிறீங்க. என் அன்பின் தேவச்சனமே, ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடுங்க. என் தேவன் உன்னுடைய சத்தத்தை தான் கேட்க விரும்புகிறார். உன்னுடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறார். உனக்குள்ள ஒரு நம்பிக்கை வர வேண்டும். என் சத்தத்தை என் தேவன் கேட்பார், என் ஜெபத்தை என் தேவன் கேட்பார். இயேசு என் சத்தத்தை கேட்பார். இயேசு என் ஜெபத்துக்கு பதில் தருவார். கூப்பிடுகிற ஒரு காக்கை குஞ்சுக்கே இயேசு சவுண்டு கொடுக்கும் போது என்னையவா கைவிட்டுருவார்? நிச்சயமா கைவிட மாட்டார். ஒருவேளை 2 மாசம் நான் கூப்பிட்டு இருக்கிறேன், 2 மாசமா நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், அந்த ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொன்ன உடனே சோர்ந்து போக மாட்டேன். இந்த 2 குருடர்களும் முதலாவது இயேசுவை நோக்கி கூப்பிட்டவர்கள் தான். ஆனால் கூப்பிடக்கூடாது என்று சொல்லி அநேகர் தடுத்து நிறுத்தினார்கள். அந்த சத்தம் இயேசுவுக்கு ஒருவேளை கேட்காமல் இருந்துச்சு. அந்த சத்தம் இயேசுவுக்கு முதலாவது கேட்காமல் இருந்தது உண்மைதான். ஆனாலும் அநேகர் தடுத்த போது, அநேகர் தடுத்து நிறுத்தின போது அவனுடைய விசுவாசம் குறையில, அவனுடைய நம்பிக்கை குறையில, அவனுடைய எதிர்பார்ப்பு குறையில, எதுவுமே குறையில பாருங்க. ஆனால் அவன் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? நான் இயேசுவை கூப்பிடுவேன், நான் இன்னும் மறுபடியும் இயேசுவை கூப்பிடுவேன், என் சத்தத்தை அவர் கேட்பார் என்று சொல்கிற அந்த விசுவாசம் நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்து இல்லையா? 2வது மறுபடியும் சத்தத்தை உயர்த்தி அவன் கூப்பிட்ட போது அந்த சத்தத்தை என் தேவன் கேட்டார் என்று சொன்னால், என்னை கேட்டுக்கொண்டு தேவச்சனமே பயப்படாதே. உங்க சத்தத்தை தேவன் கேட்பார், உங்க சத்தத்துக்கு செவி கொடுப்பார், உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார், உங்கள் ஜெபத்துக்கு பதில் தருவார், தராம போக மாட்டார். ஆனால் 2 மாசம் கூப்பிட்ட நீங்க, 2 மாசமா தொடர்ந்து ஒரு காரியத்துக்காக ஜெபித்த நீங்க இன்னைக்கு சோர்ந்து போய் இருக்கலாம். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், நீ மறுபடியும் இயேசுவை நோக்கி கூப்பிடு, நீ மறுபடியும் இயேசுவை நோக்கி கூப்பிடு. இயேசுவின் சத்தத்தை கேட்பார், கேட்காம இருக்க மாட்டார். கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நீ எந்த காரியத்துக்காக இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறியோ அந்த காரியத்தில் உனக்கு ஒரு அற்புதத்தை என் ஆண்டவர் செய்வார். நீ கூப்பிடணும், நீ கூப்பிடணும், நீ முழங்கால் போட வேண்டும். நீ உன் அறை வீட்டை பூட்டி கொண்டு உள்ளே போய் இயேசுவேன்னு சொல்லி நீ கதற வேண்டும். நீ அவரை நோக்கி பார்க்க வேண்டும்.
அவர் உன் சத்தத்தை கேட்கணும், நீ அவருடைய சத்தத்தை கேட்கணும். ஏனென்றால் இது கடைசி காலம், இது கடைசி காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலக பிரகாரமாக எந்த அற்புதம் வேணாலும் உனக்கு நடக்கலாம். இந்த உலக பிரகாரம் என்னென்ன காரியங்கள்லாம் உங்களுக்கு நடக்கணுமோ அதையெல்லாம் இயேசு யாரை கொண்டாவது உங்களுக்கு செஞ்சிருவார். ஆனாலும் பரலோக ராஜ்யம்னு ஒன்று இருக்கிறது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் உன் சத்தத்தை தேவன் கேட்டால்தான், அல்லது அவருடைய சத்தத்தை நீ கேட்டால்தான் நீ போக முடியுமே தவிர எந்த ஊழியக்காரனும் உன் கையை பிடிச்சுக்கிட்டு பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போக முடியாது. அந்த பரலோக ராஜ்யத்துக்கு போற வழியை தான் காட்டி கொடுக்க முடியும். அந்த வழியில் நீ வரணும். அந்த வழியினுடைய முதல் ஆயத்தம் தான் ஜெபம். உன் சத்தம் இது தேவன் கேட்க வேண்டும். அப்படியானால் உனக்கும் தேவனுக்கும் இடையில தான் அதிகமான தொடர்பு இருக்கணும். உங்களுக்கும் இயேசுவுக்கு இடையில தான் அதிகமான தொடர்பு இருக்கணும். நீயும் இயேசுவும், நீயும் இயேசுவும், இயேசுவும் நீயுமா தான் இருக்கணும். அப்படி இருந்தால்தான் பரலோக ராஜ்யம் என்று ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அவருடைய வருகைன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த வருகையில கர்த்தர் உன்னை எடுத்து செல்ல முடியும். ஆகியனாலே இந்த ரெண்டு பேருமே தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள். எனக்கு அன்பான தேவஜனமே, நீ தேவனோடு தொடர்பு கொள்வாயானால், தேவன் உன்னோடு கூட தொடர்பு கொள்வாரையானால் ஒரு குறையும் உனக்கு வராது, உனக்கு வரவே வராது. இன்றைக்கு இயேசுவுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குமானால், தொடர்பு இருக்குமானால், நீ இயேசுவோடு இணைந்து இருப்பது உண்மையானால், அப்படி இணைஞ்சு இருந்துட்டேன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் நீ ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தேவனுடைய ஆலயத்தில் போய் அவரை கூப்பிடுவதிலும் வீட்டிலிருந்து தனி ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் நீ இயேசுவோடு நெருக்கமாக இருந்துட்டேன்னா எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், போராட்டங்கள், தோல்விகள் அல்லது வெற்றிகள், ஜெயம், ஆசீர்வாதம், நன்மைகள் வந்தாலும் நீ இயேசு விட்டு நீ பிரியவே மாட்டாய். இயேசு விட்டு நீ பிரிய மாட்டாய். இயேசுவும் உன்னை விட்டு பிரிய மாட்டார். எக்காரணத்தை கொண்டு உன்னை கைவிடவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாடுகள் வந்தாலும் சரி, வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் வந்தாலும் சரி, ஆசீர்வாதங்கள், நன்மைகள் வந்தாலும் சரி, நீ இயேசு விட்டு நீ பிரிய மாட்டாய். இயேசுவின் கரத்தை பிடித்து வைத்திருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு அநேகர் என்ன தெரியுமா, இயேசுவே இயேசுவே என்று சொல்லி அவர்கள் கூப்பிடுறதுக்கு பதிலாக ஊழியக்காரங்கிட்ட சொல்லி கூப்பிட வச்சாங்க பார்த்தீங்களா, ஊழியக்காரங்கள்லாம் அவங்களுக்காக ஜெபித்தாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாரும் நன்மை பெற்றவங்க தான். அநேக நன்மைகளை பெற்றுக்கிட்டு இன்றைக்கு இயேசு விட்டு பின்வாங்கிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இயேசு விட்டு பின்வாங்கிட்டாங்க. அநேகர் இயேசு விட்டு பின்வாங்கிட்டாங்க. ஜெபித்த ஊழியக்காரனை விட்டு பின்வாங்கிட்டாங்க, ஜெபித்த சபையை விட்டு பின்வாங்கிட்டாங்க, இயேசு விட்டும் பின்வாங்கிட்டாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்த நன்மைகள், ஆசீர்வாதங்கள், ஐஸ்வர்யங்கள் எல்லாமே கிடைச்சிட்டு, அவங்க எதிர்பார்த்த அற்புதங்கள் நடந்தாச்சு. இனி எதுக்கு இயேசு, இனி எதுக்கு ஊழியக்காரன், இனி எதற்கு சபை, அப்படியே ஒரு டாட்டா கழிச்சிட்டு போயிட்டாங்க பாருங்க. என் அன்பின் தேவச்சனமே, அவங்க மேல எந்த குறையும் இல்லை, அவங்க மேல எந்த குறையும் இல்லை. நம்ம என்ன சொல்லிட்டோம், ஊழியக்காரங்க நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் சிஸ்டர், பிரதர், நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கண்ணீரோ, கவலையோ, துக்கங்களோ, துயரங்களோ எதுவானாலும் சரி எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படியே சொல்லி பழக்கினதுனால அவர்கள் நம் பக்கமா திரும்பினார்களே தவிர இயேசு பக்கமா திரும்பல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காபால சங்கலபா, இயேசு பக்கமா திரும்பல. இயேசுவின் பக்கமா திரும்பி இருப்பார்களே ஆனால் அவர்கள் எல்லா சூழ்நிலையிலும் இயேசுவை நம்பி கடைசி வரை நிற்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்ன, அநேக ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. பிரச்சனை இல்லை, நமக்கு இந்த காரியத்தில் விடுதலை ஆயிட்டோம்ல, ஏசப்பாவுக்கு ஸ்தோத்திரம்மா. இனி அடுத்த ஒரு பிரச்சனை வாரது வரை அவனை ஆலயத்துக்கு காணாது, ஜெபித்த ஊழியக்காரனை பார்க்க மாட்டாங்க, இயேசுவையும் பார்க்க மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி எப்போ பார்ப்பாங்கன்னா அடுத்த பிரச்சனை வரும் பாருங்க, அடுத்த போராட்டம் வரும் பாருங்க, அந்த நேரத்தில் மறுபடியும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், இப்படி என் பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படிம்பாங்க. மறுபடியும் நம்ம சோத்திரம் ஆண்டவரே மனம் இறங்கி இவங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கம்மா. ஆனால் அவங்க இயேசுவை தேடுவாள்னு நினைக்கிறீங்களா? இயேசுவுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் எதுவும் இருக்குதா? இல்லை.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க நம்பிக்கை முழுவதும் இன்னும் அடுத்த பிரச்சனை வந்தால் பார்த்துக்கலாம், சுகமில்லாம் பார்த்துக்கலாம், நமக்கு ஊழியக்காரன் இருக்காமல்ல, அந்த ஊழியக்கார்ட்ட போய் ஜெபம் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அப்படின்றவாங்க. அப்போ நம்பிக்கை முழுவதும் ஊழியக்காரங்கள் மேலே போயிருமே தவிர இயேசு மேலே போயிடாது. அப்படி இயேசு மேலே போகாதனால தான் சில கஷ்டங்கள் பாடுகள் வரும்போது அவர்கள் இயேசுவை விட்டே பின்வாங்கி போகிறார்கள். அதே நேரத்தில் நல்ல ஆசீர்வாதம் வந்துட்டு வச்சுக்கிடுங்களேன், எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் கிடைச்சி நல்ல ஆசீர்வாதம் வந்துட்டுன்னா அதுக்கு பிறகு அந்த ஜனத்துக்காக ஜெபித்த ஊழியக்காரனை கண்டுகிடவே மாட்டாங்க, அந்த சபையை கண்டுகிடவே மாட்டாங்க, அவங்க கடைசியில் இயேசுவையும் கண்டுகிட மாட்டாங்க. எப்போமாவது டைம் கிடைக்கும் போது ஆண்டவரே மனம் இறங்குமையா அப்படிம்பாங்க. ஆனால் எப்போ அதுக்கு பிறகு அதிகமாக தேடுவாங்க தெரியுமா? அடுத்த பிரச்சனை வரும் பாருங்க, அடுத்த போராட்டம் வரும் பாருங்க, குடும்பத்தில் அடுத்த வியாதி வரும் பாருங்க, அந்த நேரம் பார்த்து இயேசுவே இயேசுவேம்பாங்க, சத்தம் வராது, பதில் இருக்காது. அந்த நேரம் பார்த்து இயேசுவே இயேசுவேம்பாங்க, பதில் இருக்காது. அப்புறம் ஊழியக்காரனை தான் தேடணும். என் அன்பின் தேவச்சனமே, இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தேவனாகிய இயேசுவிடத்திலிருந்து நன்மையை பெற்றுவிட்டு அப்படியே பின்வாங்கி போனவர்கள் தான் ஏராளம் ஏராளம் ஏராளம். அவர்கள் முடிவு பரிதாபமான ஒரு முடிவாக இருக்கும். அவர்களுடைய முடிவு நீங்க பார்க்க போனால் பரிதபிக்கப்பட்ட ஒரு முடிவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உலகத்துக்குரிய ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாங்க, ஆனால் பரலோக ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதத்தை இழந்துருவாங்க. கடைசியின் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்வார், நான் உன்னை அறியேன் என்று சொல்லுவார். அந்த சத்தம் நம்ம காதில் கேட்டக்கூடாது, ஆபத்து, அது வேதனையான ஒரு காரியம். அதுக்கு முன்பதாகவே என் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? நீங்க இயேசுவை கூப்பிட வேண்டும், உங்க சத்தத்தை இயேசு கேட்க வேண்டும், இயேசுவின் சத்தத்தை நீங்க கேட்க வேண்டும். அப்படியானால் உங்க தனி ஜெபம் இயேசுவோடு நெருக்கமான ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும். உங்க தனி விண்ணப்பம் இயேசுவோடு உங்களுக்கு விண்ணப்பம் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, கடைசியாக நீ இயேசுவோடு ஐக்கியமாக இருந்தால், இங்க வேதம் சொல்கிறது, கடைசி 34வது வசனத்தில் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார், உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவுக்கு பின் சென்றார்களாம். எப்போ? அற்புதத்தை பெற்றவுடனே. அப்படி போகிறதுக்கு காரணம் என்ன? இயேசுவை பின்பற்றி போக காரணம் என்ன? அவர்கள் இயேசுவோடு இணைந்ததுதான் காரணம். அவர்களுக்கும் இயேசுவுக்கும் தான் தொடர்பு இருந்தது. அங்க வந்த எந்த ஊழியக்காரனுக்கும் எந்த விசுவாசிகளும் கூட வந்த சீசர்கள் யாருக்குமே தொடர்பு கிடையாது. இவங்களுக்கு இயேசுவோடு ஐக்கியமாக இருந்தார்கள், இயேசுவோடு தொடர்பு கொண்டார்கள், இயேசு செஞ்ச அற்புதத்தை பெற்றார்கள். அந்த பெற்ற நன்மையை பெற்றவர்கள், அந்த இயேசுவிடத்திலிருந்து நன்மையை பெற்றவர்கள் இயேசுவுக்கு பின் வந்தார்கள். இன்றைக்கு இயேசுவிடத்திலிருந்து நன்மை பெற்றவர்கள் ஏன் பின்வாங்கி போனார்கள் என்றால், இயேசுவை மறுதலிச்சுட்டு ஏன் போறாங்க, இயேசுவை விட்டுட்டு ஏன் போறாங்க அப்படின்னு சொன்னால், அவர்கள் இயேசுவோடு சம்பந்தம் இல்லை, ஊழியக்காரங்களோடு சம்பந்தமாக இருந்தார்கள். என் அன்பின் தேவச்சனமே, அப்படி பின்வாங்கிறாதீங்க. இருக்கிற ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. நன்மை பெற்ற நீங்கள், ஆசீர்வாதத்தை பெற்ற நீங்கள், அற்புதத்தை பெற்ற நீங்கள் இயேசுவுக்கு பின்னாடி வாருங்கள். அப்படியான என்ன? செபியுங்கள், துதியுங்கள். உங்களுக்கு பக்கத்திலே நல்ல ஒரு ஆவிக்குரிய சபை இருந்தால் அந்த சபைக்கு போங்கள், தொடர்ந்து தேவனை தேடுங்கள். தேவன் உங்க சத்தத்தை கேட்பார், இயேசு உங்க சத்தத்தை கேட்பார். உங்க சத்தத்துக்கு நல்ல ஒரு பதிலை என் தேவனே உங்களுக்கு தருவார். செபிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் உம்மை நோக்கி யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருடைய சத்தத்தை கேட்டு அவர்களுக்கு நீ பதில் கொடுக்க போற நல்ல தெய்வக்காக ஸ்தோத்திரம். அவர்கள் அற்புதத்தையும் அடையாளத்தையும் நன்மையும் பெற்றுவிட்டு உம்மை விட்டு பின் வாங்கிறாதபடிக்கு உம்மை தொடர்ந்து பின் நோக்கி வர, உம்மை தொடர்ந்து வர அவர்கள் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளையே, நீ கர்த்தரை நம்பி வா, கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென்.